வணக்கம். நேற்று இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தர் கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்டார், சசிகுமார்னு. அவர் கொல்லப்பட்ட இரவு கொல்லப்படுறாரு. போஸ்ட்மார்ட்டம் அடுத்த நாள் நடக்குது. அந்த பாடி எடுத்துட்டு போற இந்த இடைப்பட்ட சில மணி நேரங்கள்ல மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்தவர். திறந்த கடைகளை எல்லாம் மூட சொல்லி கல்லெடுத்து அடிக்கிறது, அதுவும் கல்லெடுத்து அடிச்சுட்டு ஒரு முகம் அந்த வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா சிரிக்கிறது. ஹே, உங்க அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான்னா உனக்கு வருத்தம் இருக்குனையா? அரசாங்க சொத்தை எரிச்சு நாசமாக்கி முஸ்லீம் கடைகள், முஸ்லீம் வண்டிகளா பார்த்து அடிச்சிருக்கீங்க. உங்களோட நோக்கம் வன்முறையை தூண்டுறது, அதுவும் மத வன்முறையை தூண்டுறது தானே. அதையே நான் இந்தியங்கிற பேர்ல செய்றீங்க. உங்க அமைப்பு, உங்களோட நோக்கம் அதுதானே, வெளிப்படையா சொல்லிட்டு செய்யுங்க. நான் இந்துவா பிறந்து, இந்தியனா பிறந்து, என் பேர்ல நீ வன்முறை செய்யறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? எனக்கு அந்த கோபம் இருக்கு. இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ரேஸ் கோர்ஸ்ல இந்த மாதிரியான வன்முறை அரசியலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. என்னால கோயம்புத்தூர் வர முடியல, ஆனா அந்த வன்முறை அரசியலுக்கு எதிராக நான் என்னோட ஆதரவு தெரிவிக்கிறேன். இது மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்கும். அப்பாவிகளை தாக்குறவங்களுக்கு எதிரானவங்க கோடிக்கணக்கான பேர். ஆனா அமைதியா இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இவங்களுக்கெல்லாம் பயம் வர மாட்டேங்குது. ஏன்? அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இவங்க போயிடுவாங்க. வேடிக்கை பார்த்துட்டு எங்க போயிடுவோம்? இது எங்க நாடு. வடநாட்டுல நீங்க அரசியல் பண்ணி, கலவரம் பண்ணி, அதிகாரத்துக்கு வந்து அதே சுவையை, அதே அதிகாரத்தை ரசிக்கணுங்கிற சுவையை இங்க முயற்சி பண்ணாதீங்க. விடமாட்டோம், முயற்சி பண்ண விடமாட்டோம். அப்பாவிகளோட குரல் இப்போ ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, எல்லா இடத்துலயும் உங்களோட எழுத்துக்களை பார்க்குறோம். என்ன மோசமா எழுதுறீங்க? பாரத மாதான்னு சொல்றீங்க, பொம்பளைகளை பத்தி என்ன எழுதுறீங்க? அதுவும் இந்த வன்முறையை ஒட்டி நீங்க 2 நாள் முன்னாலதான் ஒரு தொலைக்காட்சிக்கு போன் பண்ணி மிரட்டினீங்க. அதாவது 17 ராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க, அதை பத்தி நீங்க பேசல, ராம்குமார் செத்ததை பத்தி பேசுனியான்னு கேட்டீங்க. சிறைச்சாலை மோசமா இருக்குன்னு ஒரு டிவி விவாதிக்குது, உடனே நீங்க தேசபக்தியை பத்தி பேசுறீங்க. அந்த 17 ராணுவ வீரர்கள் செத்ததுக்கு நீ பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இந்திய சொத்தெல்லாம் அழிச்சிருக்க. இது மாதிரியான நபர்களை தனிமைப்படுத்தி, இது மாதிரியான நபர்களுக்கு நீங்கெல்லாம் செய்யறதுக்கு பேர் தேசபக்தி இல்லை. நீங்க செய்யறதுக்கு பேர் அப்பட்டமான சீப் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் சாமானியர்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு வலுவா சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நான் இந்த ஃபேஸ்புக் பதிவு மூலமா சொல்றேன், சங்கிகளே, நீங்க செய்யற அரசியலை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இந்த அரசியல் தமிழ்நாட்டுல தோற்கடிக்கிறதுல நான் முன்னால நிற்பேன், என்னை சார்ந்தவங்க முன்னால நிற்பாங்க.